ஃபஸ்ட்டு 2 வருஷம் நேச்சுரலி ஒருத்தருக்குமே ஞாபகம் இருக்காது வாட் ஹேப்பன்ட் இன் லைஃப்னு. மேபி தி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் விவிட் மெமரிஸ் அண்ட் டிலைட்ஃபுல் மெமரிஸ். ஐ ரிமெம்பர் ஹிம் as a வெரி வெரி லவபிள் கிராண்ட் ஃபாதர். ஏன்னா எனக்கு நிறைய இந்த அரிசி பப்பரம் முட்டை ரொம்ப ஜாஸ்தி, அதை ஏகப்பட்டது கொடுத்துருவா. பாட்டி ரொம்ப கண்ணாமண்ணா சத்தம் போடுவாள். குழந்தைக்கு பேதியாக போகிறது, வயிற்றில் பூச்சி வரும்லாம் சொல்லுவாள். கேட்கவே மாட்டான். அதுக்கு வாடா தெரியாத கொடுக்குறேன்ற அளவு கொடுப்பா. அதுக்கப்புறம் ஐ வெரி விவிட்லி ரிமெம்பர் அவர் எனக்கு குதிரை அவர் கீழே போட்டு அவர் மேலே ஏறி என்னை உட்காத்தி வச்சுட்டு வீடு சுற்றி குதிரை தவுந்துன்னு வருவார். குதிரை ஓட்டு ஹாய் ஹாய் எல்லாம் சொல்லுவார். இது அப்படியே நிற்கலை. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அபவுட் இட், இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இட் செல்ஃப். அவர் கமிஷனர் போலீஸாக இருந்தார் இல்லையா, அப்போது எனக்கு போனீஸ் ஃபார் ரைடிங். அப்போ வந்து he used to live in a house called ஹோமர் பாக், நொங்கம்பாக்கத்தில் லைலா காலேஜ் போகிற ஸ்டெர்லிங் ரோட் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் பியூட்டிஃபுல் பலேஷியல் ஒயிட் ஹவுஸ், அங்கே தான் இருந்தார் அவர். அப்போ எனக்கு மார்னிங் எக்ஸசைஸ்னால் போனி ரைடிங். 2 ஆர்டர்லி பிடிச்சின்னு வருவான். ஸ்பர்டாங்க் ரோடு அப்போ எம்டி ரோடு அது. ஸோ யூஸ் டு ஹேவ் எ லவ்லி ரைடு ஏர்லி இந்த மார்னிங் அண்ட் கம் பேக். 1 வருஷம் 1.5 வருஷம் அதாவது ரீகல் லிவிங்னு வச்சுக்கோங்க ஆஸ் அ சைல்டு. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ். அண்ட் அனதர் பியூட்டிஃபுல் மெமரி ஐ ரிமெம்பர் இஸ், சின்ஸ் ஹி வாஸ் அ டாப் போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு ட்ரெயினில் வந்து சலூன் ஆட் பண்ணுவார். இட் இஸ் எ மூவிங் லிவிங் குவார்ட்டர்ஸ்னு சொல்லலாம். ஒரு மினி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அது. ஒரு பெரிய சிட் அவுட் உள்ள ஒரு பெட்ரூமு, 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பெட்ஸ் அண்ட் ப்ராப்ளி ஸ்மாலர் பெட்ஸ் டு அக்காம்பனி சில்ட்ரன். ஒரு சின்ன கிச்சன். இவன் என்ன பண்ணுவான், வீட்டிலேருந்து தாத்தா பாட்டி சமயக்காரனே அழிச்சுட்டு அவர் இங்கேருந்து பெல்லாரி கடப்பா எல்லாம் போனான். ஸோ அவர் ஸ்பெஷல் யார்ட்லேருந்து அந்த த சலூன் வில் பி அட்டாச் டு தி மெயின் ட்ரெயின். அண்ட் அந்த சிட் அவுட்டில் உட்காந்து பின்னாடி தி ரெயில்ஸ் கோயிங் அண்ட் சீயிங் த சீனரி. ஐ திங்க் அது வந்து நான் இன்றைக்கி சொன்னாக்க இப்படியெல்லாம் இருந்துதான்னு கேட்பேன். இட்ஸ் சச் எ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே உள்ள நம்ம சமயக்கார மாமா ஃபுல்லாக தோசைவாத்து போட்டுட்டே இருப்பார். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட்? ஆஃப்டர் ஹிஸ் டெத் 1938 ஐ திங்க் ஹி பாஸ்ட் அவே இன் ஹிஸ் ஸ்லீப். இட் வாஸ் அ வெரி சடன் டெத். அவர் இறந்து போய் 6 years later, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறேன், 43, 44ல் the British governors used to come and stay in Madras, who used to be in Madras headquarters. One Archibald Nain ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் ஆர்தர் ஹோப். Whenever they take position here or come here for staying, Mrs. Nai or Mrs. Hope will come and visit the party at Kuppusamy Street. எங்களுக்கு பெரிய த்ரில். உடனே we become heroes in the street இல்லையா. காலம்பரிய ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போட்டு ஆஃப்டர் எல்லாம் நீட்டாக அயர்ன் பண்ணி ஷர்ட்டெல்லாம் அயர்ன் பண்ணி வச்சுட்டு வாசல்லே நின்றுருப்போம் எப்போ வர போகிறான்னுட்டு. அது முன்னாடி 2 ரைடர்ஸ் வில் கம் வித் தி கார். அந்த டிப்பிக்கலி பிரிட்டிஷ். இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் லிவிங் வித் தம். அண்ட் டாக்கிங் அபவுட் ஹிம் ஐ ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் பாட்டி, மிஸ்ஸஸ் ராஜா ஐயர். அவள் வந்து நாகம்மா பாட்டின்னு தான் பேர், பட் வந்து சொல்லிக்கவே மாட்டேன். ஐ எம் ஒன்லி மிஸ்ஸஸ் ராஜா ஐயர். ஷீ டுக் கிரேட் ப்ரைட் இன் தட். அது பாட்டி வந்து வெரி ஸ்ட்ரிக்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரிக்ட். ஐ ஜஸ்ட் பாஸ் ஆன் ஒன் இன்ஃபர்மேஷன் டு ஹர் டு ஷோ ஹர் ஸ்ட்ரிக்ட்னஸ். நான் அங்கே தான் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு தடவை அம்மா ஹாலிடேக்கு வந்திருக்கேன். ஷீ கேம் டு see me. 4-5 நாள் தான் இருக்க போகிறேன். ஒரு நாள் சாயங்காலம் அங்கே சினிமா போகலாம் வாடா அப்படின்னா, டக்குனு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக நின்றுருந்தேன். வாசலில் கார் வந்து நின்றுது, மாமாவோட காரு. அம்மா வந்து கை பிடிச்சி ஆயிடுச்சுன்னு வெளில வந்தேன். எங்கள் பாட்டியை சேரில் உட்காந்துட்டு பார்த்தா, இந்த சரஸ்வதி அவனை எங்கே ஆயிடுச்சுன்னு போகிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் சினிமாவுக்கு போகிறோன்னா. யாரை கேட்டு ஆயிடுச்சுன்னு போகிறேன்னா, அதாவது சொந்த பிள்ளைய பாட்டி கேட்குறா. இல்லை நான் 4 நாள் தானே வந்திருக்கேன், குழந்தை ஆயிடுச்சுன்னு போகிறேன்னா. குழந்தை என்கிட்ட விட்டுருக்க, அவனுக்கு இன்னும் 15 நாளில் எக்ஸாம். ஒன்று நான் சொல்கிறத கேட்டு நீ ஒழுங்காக அவனை இங்கே விட்டு போகிறதுனா போ, இல்லைன்னா அழிச்சுட்டு ஆலங்காட்டுக்கு போயிடு. அம்மா அழ, நான் அழ, எல்லாம் அழுதுமே தவிர என்னை விடலை பாட்டி. ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு ஸ்டே பேக். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். பட் ஷி வாஸ் சச் எ பிரில்லியன்ட் பர்சன் ஃபார் தட் ஏஜ். எலிசபெத் கல்யாணம்னா லெட்டர் எழுதுவா. எலிசபெத் க்ரௌனிங் லெட்டர் போய்டும். அங்கேருந்து பதில் வந்துடும் ப்ராப்டாக. ஹெரோட் இங்கிலீஷ். அவள் 3rd ஸ்டாண்டர்ட் கூட படிச்சதில்லைன்னு நினைக்கிறேன் நான். அம்மா பாட்டி இங்கிலீஷ். அம்மா எப்படின்னா வேற அட்மயர் அம்மா எ லாட். அப்பா வந்து சுயகாரம், ஆலங்காடுங்கிற கிராமத்தில். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே சுகாரம் போயிட்டார். அதாவது அவர் சுகாரம் எடுத்த உடனே அவருடைய சுகார அப்பா இறந்து போயிட்டார் உடனே, தாத்தா. ஸோ அவர் வந்து நித்தியஸ்ரார்த்தம் பண்ணாராம் 365 நாளும். இமேஜினே படி பார்க்க முடியாது இன்றைக்கி. ஸோ அம்மா கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் இருந்தது என்ன ஆச்சரியம் எனக்குன்னா, ஒரு விதத்தில் ஐ யூஸ் டு டெல் அம்மா, ஐ கிரேட்லி அட்மயர் யூ ஃபார் ஒன் திங்.
இங்கே வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸருடைய டாட்டர். அம்மாவும் அந்த காலத்தில் ஹார்ஸ் ரைடிங்கெல்லாம் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே சாந்தோம் கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். நன்ஸ் அது மாதிரி பழக்கம். ரொம்ப மாடர்னாக இருந்துட்டு ஆலங்காடுன்றது ஒரு குக்கிராமம், 5 வீடு தான் மொத்தம், ரைட்? அங்கே ஷீ நாட் ஓன்லி காட் மேரிட் அண்ட் வெண்ட் இன் டு தட் வில்லேஜ் அண்ட் willingly settled there and happily led a life. So that way அம்மா was from the Abhiramapuram stock. அம்மா இருக்கிறதுனால அம்மா பற்றி நான் சொல்கிறேன். And அப்பா was a very, very disciplined man, extremely disciplined man. One of the BA graduate, earliest BA graduate from Laila College. So அதனால் அப்பா had great popularity and respect in Tanjore district. All the big officers used to come to Alangadu to meet him, not ask him to come and see him. அந்த மாதிரி. Having talked about தாத்தா, அவருடைய அதாவது அப்போ எவ்வளோ தூரம் அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, அவள் அந்த சர்வெண்ட்ஸ் கூட எவ்வளோ அட்டாச்சாக இருந்திருக்கா, இவள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறான்றதுக்கு 3-4 பேர். தெர் வாஸ் அ டிரைவர் கால்ட் துரைசுவாமி who later became a quite a rich man in கடலூர், பண்ருட்டி பக்கத்தில் லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பெரிய ஆள் ஆகிட்டார் அவர் தாத்தா போய் 10-15 வருஷம் அதுக்கு வருவார். தெர் இஸ் அ கான்ஸ்டபிள் கால்ட் விஜயரங்கம் who used to do the service for party till her death. There was a servant called கிருஷ்ணன், அவன் பேர் கிழவன்னு பேர். அது என்னென்னா 15-16 வயசுலேயே அந்த முதல் 2 பல்லு போயிடுது அவனுக்கு அடிச்சு, அதனால் 2 பல்லு கிடையாது. அப்போவே அவனுக்கு கிழவன்னு பேர் வச்சிட்டான். அண்டு ஹீ வாஸ் வித் அஸ் 84 வயசு வரைக்கும் கூட இருந்தார். அவர் ரீடர்னு ஒருத்தர் இருந்தார், தாத்தாக்கு ரீடர் அண்ட் ரைட்டர் அஃபிஷியல். அவருடைய பேரே எல்லாருக்கும் மறந்து போச்சு. இஸ் நேம் வாஸ் ராஜகோபால், ராஜகோபாலையர்னு பேர். அவர் நான் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறச்சே கூட பள்ளிக்கூட புஸ்தகங்களுக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுத்து பேர் ஓட்டினவெல்லாம் அவர் தான். அதாவது அவ்வளோ டிவோட்டடாக இருந்தால் ஒருத்தர். த வே அவர் பீப்புள் ட்ரீட்டட் தம் அண்ட் த வே தே ரியாக்டட் கிரேட். இட் இஸ் நாட் ஓன்லி இன் ராஜா எஸ் ஃபேமிலி, இட் இஸ் இன் ரங்கநாத எஸ் ஃபேமிலி, வெங்கட்ராம எஸ் ஃபேமிலி, ராமச்சந்திர எஸ் ஃபேமிலி, கோபால் சாமி சாஸ்திரிஸ் ஃபேமிலி, எவ்ரிபடி. ரங்கநாத ஐயர் நான் ரெகுலராக அங்கே குமார் விஜயம் போகிற வழக்கம். அப்போது ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பெட் கிராண்ட்சன்ஸ் ஆஃப் ரங்கநாத ஐயர் ஆல்சோ. அவர் வந்து வாசலில் அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடின்னு இருப்பார். ஐ மீன் ஐ விவிட்லி ரிமெம்பர் தட். செக்கச்சவேல்னு இட் இஸ் அ ப்ளஷர் சீயிங் ஹிம் சிட்டிங் தேர். அண்ட் பாட்டி, கப்பு பாட்டி, டிலைட்ஃபுல் பர்சன்ஸ், அப்சல்யூட்லி டிலைட்ஃபுல் பர்சன். கோபால் சாமி சாஸ்திரி பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மாயவரத்தில் இருந்தார். அவர் வந்து அந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் அவர் ஊருக்கு போகிற இன்றைக்கி அவர் தான் என்ஜினில் உட்காந்து ஓட்டு வரோம். என்ஜின் டிரைவர் வில் சிட் நெக்ஸ்ட் டு ஹிம். I don't know whether it is proper or improper, but I believe he used to do it. He was such a swashbuckling man. Venkatramar இங்கே பக்கத்தில் இருந்தார். Venkatramar street is named after him, and I used to visit there regularly. Our family எல்லாருமே beautiful people. ராமச்சந்திரையர், A.K. ராமச்சந்திரையர் வந்து the contact was a little more because of my craze for films. அவர் மிட்லண்ட் நடத்திட்டு இருந்தார் இல்லையா, அங்கே புருஷோத்தமன் ஒரு மேனேஜர் இருந்தார். ராமச்சந்திரையர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ராமச்சந்திர தாத்தா வந்து எப்போ வந்தாலும் இவனை உட்காந்து வைக்கணும், நீ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவனுக்கு உட்காந்து வைக்கணும்னு சொன்னேன். பெரிய பெருமை. அப்போ வந்து கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் ஷோன் இன் மிட்லண்ட். ராமச்சந்திரையர் பற்றி சொல்லும்போது ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் நோ இன் திஸ் ஜென்ரேஷன் த கிரேட் ஜிஎன்பி. அவருடைய ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே, வாய்ப்பு கொடுத்ததே ராமச்சந்திரையர் தான். ஹீ இனாகுரேட்டட் ஜிஎன்பி இன் கபாலீஸ்வரர் கோவில் ஆன் வசந்தோத்சவம் டே. ஜிஎன்பி அதை எழுதியிருக்காரு. ரீசெண்ட்லி ஐ ரெட் இட். ஐ வாஸ் மகா த்ரில்டு. Say GNB was a giant. அதுக்கு வந்து நம்ம தாத்தா ரெஸ்பான்சிபிள். If you can say that Abhiramapuram stands for something, what do you think it stands for? Stands for hard work, integrity, and above all, they had a style of their own. Abhiramapuram family definitely had a style of their own. அதுவும் அந்த பீரியடில் you could see the difference because I had the opportunity of meeting quite a few top notches in the society. அதெல்லாம் பார்த்தாக்க இவா எல்லாருமே, all the brothers and all their sons, they stood apart. Would you like to say something to us, the younger generation? Looks like we are missing a lot. சந்தேகமே இல்லை. அதாவது it hurts me and I am very sorry